இந்த வாட்ச்மேன் வேலையை என்னன்னு சொல்றது? நாள் முழுக்க சும்மாவே உட்கார வேண்டியதா இருக்கு. ராத்திரி கூட யாரும் வர்றதில்ல. என்ன வாட்ச் பண்ண சொன்னா யார பண்றது? உன்னை வாட்ச் பண்ணட்டா? சொல்ல, நீ வேற எதுவும் சொல்ல மாட்ட. இப்ப உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ ஏன் இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? ஏதாவது பேய பாத்தியா என்ன? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. என்ன ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் தெரியாம யாரையாவது உள்ள வச்சு பூட்டிட்டேனா என்ன? எதுக்கும் போய் பார்த்துடலாம். அட யாருப்பா அது? ஏன்பா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுப்பா, யார் அது? அட ஏன்பா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? யார் அது? கேட்குறல்ல, சொல்லு. யார் அது? யாருன்னு சொல்லுங்க. வாயில என்ன கொழுக்கட்டையா இருக்கு? யாருன்னு கேட்குறல்ல. அட யாருப்பா? யாரு? யாரு? யாரது? யாரது? யாரு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை எங்க வேணாலும் தாக்கும். கும்பல்ல, ஆபீஸ்ல, நம்மளோட வீட்லயும் தாக்கும். அங்கதான் நாம பாதுகாப்பா இருக்கிறத உணர்றோம். கெட்ட ஆத்மாக்கள் எங்க வேணாலும் வந்துரும். எந்த ரூபத்துல வேணாலும் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். சொல்லுங்க, எங்க போறோம் நம்ம கஷ்யப்? ஸ்வாதி, நீ ரைடை என்ஜாய் பண்ண. ப்ளீஸ் சொல்லுங்க, நாம எங்க போறோம்? எந்த இடத்துல யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களோ அந்த இடத்துக்கு போறோம். லாஸ்ட் டைம் கூட நீ இதை தான் சொன்ன. முதல்ல வேர்க்கடலைக்காரன் வந்துட்டு போனா, அடுத்த முறை ஐஸ்கிரீம் காரன். பிலீவ் மீ, நாம இப்ப போற இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. யூ வில் என்ஜாய் இட். அண்ணே, 2 டிக்கெட் கொடுங்க. ஹலோ சார், பார்க் 6 மணிக்கெல்லாம் ஓடிடுவோம். அதுக்குள்ள ரிட்டர்ன் வந்துடுங்க. சரிண்ணே, 6 மணிக்குள்ள வந்துடுறேன். சரி, வா.
இங்கே உட்காரலாமா? இந்த இடத்துக்கு ரொம்ப நாளா யாரும் வராத மாதிரியே இருக்குல்ல? சோ வாட், நமக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்தா இதை சாப்பிட. மறந்துட்டியா? எப்பவுமே எனக்கு ஊட்டி எடுத்தானே நீ சாப்பிடுவ. வெயிட், இது என்னோட டானா? யாரோ நம்மள பாக்குற மாதிரியே இருக்கு. யாரும் இல்லையே, நம்மளை தவிர இங்க வேற யாரும் இல்லையே. நீ ஏன் பாரு, ஆனா நல்லா சுத்தி பாரு. உன் கண்ணுக்கு யாராவது தெரியுறாங்களா என்ன? என்னாச்சு? யார் அது? உங்களுக்கு பார்த்து விளையாட தெரியாதா? கஷ்யப், போட்டு விடு. பாலை திருப்பி கொடுத்துரு. நான் பாலை யாருக்கிட்ட திரும்ப கொடுக்கறது? யாருமே தான் இங்க இல்லையே. கஷ்யப், எனக்கு என்னமோ இங்க சுத்தமா பிடிக்கவே இல்லை. கமான் ஸ்வாதி, I don't want to spoil the mood. சரி, நீ இங்கே இரு. பசங்க உன்னை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பால் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஸ்வாதிக்கு ஆரம்பத்துல இருந்து யாரோ எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுச்சு. அவ அங்கிருந்து திரும்ப போயிடலான்னு கூட சொன்னா. நான் அவளுடைய பேச்சை கேட்காததுனால எங்க 2 பேருடைய வாழ்க்கையும் ஆபத்துல சிக்கிருச்சு. நான் அன்னைக்கு செஞ்ச தப்பு நினைச்சு இன்னைக்கு வருந்துறேன். ஹலோ, இது யாரோட பால்? வந்து திரும்ப வாங்கிட்டு போங்க. ஐ ப்ராமிஸ். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. என்னாச்சு? என்னமோ தெரியல, எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்ல. ஏன், என்னாச்சு? எனக்கு என்னமோ இங்க எதுவும் சரியா படல. அது மட்டும் இல்ல, அந்த வாட்ச்மேன் சொன்னார்ல 6 மணிக்கு மேல இந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்களாம். 6 மணி ஆக போகுது. வா, இங்க இருந்து போலாம். அது இப்போ என்ன ஆச்சு? அத பத்தில அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து வா. சரி, நம்ம போலான்னு நான் சொன்ன உடனே ஸ்வாதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா. ஆனா நான் அப்செட் ஆயிட்டேன். இந்த மாதிரி அமைதியான இடம் மும்பைல எங்க கிடைக்கும்? எனக்கு என்னவோ ஸ்வாதி அந்த கார் விஷயத்தை நினைச்சு ரொம்ப பயந்துட்டான்னு தோணுச்சு. எனக்கு அந்த பசங்க மேல ரொம்பவே ஆத்திரம் வந்துச்சு. ஏன்னா அவங்க தான் ஸ்வாதி மேல பால வீசினாங்க. பயங்கரமான விஷயம் நடக்க போகுதுன்னு அந்த நேரத்தில் எங்களுக்கு எதுவுமே தோணவே இல்லை. அன்னைக்கு நடந்த நிகழ்வு இன்னைக்கும் என்ன ராத்திரிகள்ல தூங்க விட மாட்டேங்குது. ஸ்வாதி கொஞ்சம் நில்ல. நான் எதுவும் கேக்குறது இல்ல, முதல்ல என் கூட வா. சரி வா. அட, இது என்ன பூட்டி இருக்கு? இந்த பக்கமும் பூட்டி இருக்கு, இந்த பக்கமும் பூட்டி இருக்கு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா?
யாராவது இருக்கீங்களா? நாங்க இன்னும் உள்ளதான் இருக்கோம் சார். அவன் பாட்டுக்கு எப்படி பூட்டிட்டு போயிட்டான் பாத்தியா? உள்ள யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து தானே பூட்டணும். இந்த ரெஜிஸ்டர்ல ஏதாவது கண்டிப்பா நம்பர்ஸ் இருக்கும். இருக்க. அட, என் போனே ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்வாதி, உன் போனை கொஞ்சம் கொடு. திடீர்னு என் போன் ஆஃப் ஆயிடுச்சு. என்னது, உன் போன் ஆஃப் ஆயிருக்கு? எப்படி ஆஃப் ஆச்சு? காலையில தான் நான் ஃபுல்லா சார்ஜ் போட்டேன், ஃபுல் பேட்டரி இருந்தது. இப்போ என்ன பண்றது? நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அங்க ஒரு ஆபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவன் பாட்டுக்கு எப்படி பூட்டிட்டு போயிட்டான் பாத்தியா? உள்ள யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து தானே பூட்டணும். இந்த ரெஜிஸ்டர்ல ஏதாவது கண்டிப்பா நம்பர்ஸ் இருக்கும். இருக்க. அட, என் போனே ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்வாதி, உன் போனை கொஞ்சம் கொடு. திடீர்னு என் போன் ஆஃப் ஆயிடுச்சு. என்னது, உன் போன் ஆஃப் ஆயிருக்கு? எப்படி ஆஃப் ஆச்சு? காலையில தான் நான் ஃபுல்லா சார்ஜ் போட்டேன், ஃபுல் பேட்டரி இருந்தது. இப்போ என்ன பண்றது? நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அங்க ஒரு ஆபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அவன் பாட்டுக்கு பூட்டிட்டு போயிட்டான். கையில மட்டும் மாட்டினா அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு நம்பரும் போக மாட்டேங்குது. ராத்திரி இங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸ்வாதி என்னை கொன்னே போட்டுருவா. ஸ்வாதி என்ன கொன்னுடுவான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஸ்வாதியோடைய உயிர் தான் அங்க ஆபத்துல இருந்துச்சு. அவ என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கான்னு என்னால இமேஜினே பண்ண முடியல. அவளுக்கு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். யாரு? யாரு? யார் நீ? யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட பேரண்ட்ஸ் எங்க? நீங்க தனியா வந்தியா? உன் பேரு என்ன?
ஹலோ சார், ஐ எம் ஸ்வாதி. உனக்கு ஏன் இப்படி நடுங்குது? என்னாச்சு? அந்த ஜோக்கரை நான் பயமுறுத்துறேன். ஜோக்கரா? அவன் என்னையும் பயமுறுத்துறான். உனக்கு அவனை தெரியுமா? அவன் யாரா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானவன். லெட்ஸ் கோ. நான் இவனை தடுத்து நிறுத்துறேன். அந்த செவரேறி குதிக்கணும். இல்ல சார், நீ எங்க கூட வந்துரு, இல்லனா அவன் உன்ன. ப்ளீஸ், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இங்க இருந்து போயிடுங்க. கஷ்யப், நாம இந்த செவரேறி குதிக்கணும். இல்ல ஸ்வாதி, என்னால குதிக்க முடியாது. நீ போ. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ப்ளீஸ், விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கஷ்யப். கம் ஆன், கம் ஆன் கஷ்யப். அவங்களை விட்டுடு. அவனோட முகத்தை பார்த்தா பயந்துருவான். என்கிட்ட கண்ணாடி இருக்கிற வரைக்கும் அவன் என்கிட்ட வரமாட்டான். நீங்க சீக்கிரம் செவரேறி குதிச்சு போயிடுங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் ப்ளீஸ். என்ன பத்தி கவலைப்படாதீங்க. இல்ல சார், என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது. உன் கையை கொடு, என் கூட வா. சார், என்னால உங்க கூட வர முடியாது. நான் இங்கதான் இருந்தாகணும். நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு சொல்லி புரிய வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நான் இல்ல. இந்த ஜோக்கர் என்ன 6 வருஷத்துக்கு முன்னாடியே கொன்னுட்டான். அதனால நான் இங்கதான் இருந்தாகணும். இவனை தடுத்து நிறுத்த நானும் இங்கதான் இருந்தாகணும். நீங்க இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சீக்கிரம் போயிடுங்க ப்ளீஸ். என்னது இது? நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்துட்டோம் போல இருக்கே. எக்ஸைட்டா இருக்குல்ல? டிக்கெட்? ஓ, இந்த இங்கே இரு, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். இனிமே நம்மளுங்க யாரும் தொந்தரவே பண்ண மாட்டாங்க.
நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாக்கள் எங்க வேணாலும் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா அதிகபட்ச ஆத்மாக்கள் அவங்க எங்க இறந்தாங்களோ அங்கதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். கெட்ட ஆத்மா ஒரே இடத்துல இருந்து தன்னோட சக்தியை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சக்திகளை அது உயிரோடு இருக்கிற ஆட்கள் மேல பிரயோகிக்குது. ஏதாவது ஒரு இடத்துல நல்ல கெட்ட 2 விதமான ஆத்மாக்கள் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா, கெட்ட ஆத்மா நல்ல ஆத்மா விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அது கட்டாயத்தில் அங்க இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இடங்கள்ல நல்ல ஆத்மா ஏதோ ஒரு சைகை செஞ்சு உயிரோடு இருக்கிற மனுஷங்களை வரவிடாம தடுக்குது. நம்ம மனசுக்கு பிடிக்காத இந்த மாதிரி இடங்கள்ல நாம வசமா மாட்டிக்கிட்டோம்னாலும், இல்லைன்னா ஏதாவது முன்ன பின்ன தெரியாத இடத்துல நமக்கு ஏதாவது அறிகுறி தெரிஞ்சா அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினா தயவு செஞ்சு அதை கண்டுங்காணாம விட்டுடாதீங்க. உடனே அந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இந்த மாதிரி இடத்துல இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா அந்த இடத்த ஒரு நல்ல பண்டிதரை வச்சோ பேரனாமல் எக்ஸ்பர்ட்டை வச்சோ சுத்தம் செஞ்சுக்க வேண்டியது அவசியம்.